இனிய காலை வணக்கம். புலந்திருக்கின்ற இந்த காலை பொழுதில் உற்சாகமாக இணைந்திருக்கின்றோம் தலைவாசல் நிகழ்ச்சியோடு. தலைவாசல் நிகழ்ச்சி என்றும் நீங்கள் எதிர்பார்ப்பது போன்ற அத்தனை அம்சங்களையும் சுமந்து வர காத்திருக்கின்றது. அதற்கு முன்பாக ஒரு விடயத்தை பற்றி பேசியாக வேண்டும். பொதுவாக நாங்கள் ஒருவரோடு ஒருவரை ஒப்பிட்டு பேசுகின்றது வழமையாக இருக்கும். அதிலும் குறிப்பாக நாமே இன்னொருவரோடு ஒப்பிடுகின்ற மனநிலையும் பலரிடம் இருக்கின்றது. நான் ஏன் இப்படி இல்லை, நான் ஏன் இவ்வளவு நிறமாக இருக்கிறேன், நான் ஏன் இத்தனை உடல் எடையாக இருக்கின்றேன், இப்படியெல்லாம் நாங்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு எங்களை நினைக்கின்ற அந்த மனோபாவம் அது ஒருபோதும் தேவையில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். அவர்கள் கண்டு இருக்கக்கூடிய அந்த தனித்துவமான தன்மைகள் ஒவ்வொருவருக்கும் வேறுபடத்தான் போகின்றது. ஆகவே இதுதான் இயல்பு என்று நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்வதை காட்டிலும், இதுதான் அழகு என்று நாங்களே ஒன்றை வரித்து கொண்டு செல்வதை காட்டிலும், எது ஆரோக்கியமான விடயம், எது சரியானது, எது என்னுடைய தனித்துவமானது என்பதை புரிந்து செயல்படுவது சிறப்பாக இருக்கும். சரி, இப்போது நாங்கள் தலைவாசலின் ஒவ்வொரு அம்சங்களாக பார்த்துவிட்டு வரலாம். வாருங்கள். இன்றைய தினம் யாவரும் களீரில் நாங்கள் பேசப்போகின்ற விடயமானது எங்கள் ஒவ்வொருவருக்கும் சராசரியாக ஒரு 30 வயதுகளை தொட்டதன் பிற்பாடு அல்லது 30 வயதுகளை தாண்டிய பிற்பாடு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது எங்களுடைய உடலினுடைய இயக்கமாக இருக்கின்றது. அங்கங்கே வலிக்கிறது, மூட்டுகள் வலிக்கிறது, படியேறுவது அப்பா என்னால் முடியவில்லை, இப்படி நாங்கள் பல விடயங்களை சொல்ல ஆரம்பித்து விடுகின்றோம். முன்னைய காலகட்டங்களில் எங்களுடைய பெற்றோர் அல்லது அதற்கு முற்பட்டவர்கள் அப்படித்தான் இருந்தார்களா அந்த வயதில் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் அவர்கள் பதில் சொல்வார்கள். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை முறையும் எங்களுடைய அந்த இயக்க மருந்து நாங்கள் இயந்திரங்களை பயன்படுத்த ஆரம்பித்த அந்த தன்மையும் தான் இன்றைய தினம் நாங்கள் இப்படியான முறைப்பாடுகளை சுமந்து கொண்டு வாழ்வதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றதாக இன்றைய தினம் யாவரும் களீரில் நாங்கள் பேச போகின்ற முக்கியமான விடயமும் அதுவாகத்தான் இருக்கின்றது. இயன் மருத்துவம். அந்த இயன் மருத்துவத்தின் கீழ் எங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கின்றது, அதன் மூலமாக யாருக்கெல்லாம் அவ்வாறான மருத்துவங்கள் தேவைப்படுகின்றன, எவ்வாறு அந்த மருத்துவங்களை சாத்தியப்படுத்திக் கொள்வது, அது மாத்திரமல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் அதை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் இன்றைய தினம் பேச காத்திருக்கின்றோம். இதற்காக எங்களோடு இணைந்து கொள்கின்ற அதிதியை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். டாக்டர் வாகீசன் அவர்கள் எங்களோடு இணைந்து இருக்கின்றார். இவரை பற்றி கூறுவதானால் இவர் பொருள லேடி ரிச்வே ஹாஸ்பிட்டலினுடைய இயன் மருத்துவராக சேவையாற்றுகின்ற ஒருவர். வணக்கம் டாக்டர். பொதுவாக இந்த இயன் மருத்துவம் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அது என்ன என்ற ஒரு வரைவிலக்கணத்தோடு கூடிய சரியான விளக்கம் என்றால் எங்கள் யாருக்கும் சராசரி மனிதர்களுக்கு தெரிவது பெரிதும் அரிதாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் கூறுங்கள் முதலில், இயன் மருத்துவம் என்பது என்ன, இது யாருக்கு உரியதாக இருக்கின்றது, எந்த சந்தர்ப்பத்தில் யார் இதை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் அதை பற்றி. இயன் மருத்துவம் என்று சொல்லுகின்ற போது ஆங்கிலத்தில் பிசியோதெரபிஸ்ட் என்று சொல்லுவார்கள் அல்லது பிசிக்கல் தெரப்பி என்று சொல்லுவார்கள். இதை அமெரிக்காவில் ஒரு வரைவிலக்கணம் என்று சொல்லுவார்கள். பிசியோதெரப்பி ஒரு பாடி மெக்கானிக், அதாவது சாதாரணமாக ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய பாகங்களை திருத்துவராக அந்த மெக்கானிக் இருப்பார். ஆனால் எங்களுடைய இந்த இயன் மருத்துவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், எங்களுடைய உடலில் இருக்கின்ற அவயவங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதாவது மூட்டுக்களாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய தசைகளாக இருக்கலாம் அல்லது மூளைக்கு செல்லுகின்ற இரத்தோட்டமாக இருக்கலாம், இவ்வாறு எங்களுடைய உடம்பின் அசைவுகளில் ஏற்படுகின்ற தாக்கத்தை அல்லது ஏற்படுகின்ற பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வருவதற்கு இயன்முறை மருத்துவரால் செய்கின்ற ஒரு சிகிச்சையே இயன் மருத்துவம் ஆகும். உதாரணமாக எங்களுடைய தாயின் வயிற்றிலிருந்து குழந்தை வெளி வருகின்ற போதோ அல்லது நாங்கள் ஒரு ஆக்சிடென்ட்டின் பின்னரோ அல்லது நாங்கள் சத்திர சிகிச்சையின் பின்னரோ ஏதாவது ஒரு நோய் தாக்கம் ஏற்பட்ட பின்னர் நாங்கள் இந்த இயன் மருத்துவம் சொல்லுகின்ற போது பயிற்சிகள் மூலம், அதே மாதிரி எங்களுடைய இயந்திரங்கள் மிஷின் மூலம் எங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு அவர்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வருதலும் அவர்களுடைய நோய் தாக்கம் இன்னும் மோசமாகாமல் தடுப்பதும் எங்களுடைய இந்த இயன் மருத்துவத்தில் ஒரு முக்கிய பங்காக இருக்கின்றது. வெளிநாடுகளில் அதிகமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த இயன் மருத்துவம் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனில் இது 2வது நிலையில் இருக்கின்றது. அதிகமாக நாங்கள் பார்க்கின்ற போது இது 2வது நிலையில் இருக்கின்றது. இலங்கையில் இன்னும் நாங்கள் வளர வேண்டும். இன்னும் எங்களுடைய அந்த அவேர்னஸ், எங்களுடைய அதற்கான தேவைகள், யாருக்கு இது தேவைப்படுகின்றது, மக்களிடையே இதற்கான போதிய விளக்கமின்மை, என்னென்ன பிரச்சனைகளுக்கு நாங்கள் இதை பாவிக்கின்றோம், என்னென்ன வகையான நாங்கள் சிகிச்சைகள் செய்கின்றோம், இதனால் வேறு பாதிப்புகள் இருக்கின்றதா, இதை பற்றி போதிய விளக்கமின்மையால் இன்னும் நாங்கள் இதை பற்றி விளக்கமாக நாங்கள் பார்க்க வேண்டும்.
நிச்சயமாக அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது யாருக்கெல்லாம் இது அதிகம் தேவைப்படுகின்றது, என்ன சந்தர்ப்பங்களில் இவை தேவையாக இருக்கின்றது இந்த இயன் மருத்துவம், அதை பற்றி கூறுங்கள். ஆமாம், நாங்கள் சொல்லுவோம் எங்களுடைய மூளையில் இருந்து எங்களுடைய அடிப்பாதம் வரை எங்களுக்கு இந்த இயன் மருத்துவம் தேவைப்படுகின்றது. எங்களுடைய மூளை என்று சொல்லி எடுக்கும்போது முதல் ஸ்ட்ரோக்கை நாங்கள் பார்க்கலாம். அதாவது பாரிசவாதம், மூளைக்கு செல்லுகின்ற குருதி சுற்றோட்டம் அங்கே அடைபடுகின்றது. அதே போல குழந்தையை தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே எடுக்கின்ற போது அந்த குழந்தை ஒரு பொசிஷன், சரியான பொசிஷன் இல்லாமல் இருக்கின்ற போது, அல்லது குழந்தையினுடைய பாரம் அதிகமாக இருக்கலாம், அல்லது குழந்தை வயிற்றிலுள்ளே இருக்கின்ற போது தாய்க்கு ஏதாவது விபத்து ஏதாவது நடந்திருக்கலாம். அவ்வாறு வெளியே அந்த குழந்தையை வெளியே எடுக்கின்ற போது அந்த குழந்தை மூளை முடக்குவாதம் உள்ள குழந்தையாக பிறக்கின்றது. அந்த குழந்தை தன்னுடைய வளர்ச்சி காலத்தில் சரியான வளர்ச்சி படியை செய்யாமல் அந்த குழந்தை பிந்தி கொண்டு போகின்றது. அப்போ அந்த வேளையில் இந்த இயன் முறை மருத்துவம் மிகவும் உதவி செய்கின்றது. அப்போ நாங்கள் மூளையை பார்த்தோம். அதே மாதிரி நாங்கள் மூளையிலிருந்து கீழே நோக்கி வருகின்ற போது எங்களுடைய கழுத்து பகுதி அதிகமாக நாங்கள் எங்களுடைய இருக்கை நிலைகள் மாறுகின்ற போது, தொடர்ச்சியாக ஒருவர் கம்ப்யூட்டரில் இருந்து வேலை செய்கின்றார் அல்லது அசைவுகள் இன்றி நாங்கள் வேலை செய்கின்ற போது எங்களுக்கு கழுத்து தசைகள் இறுக்கமடைது. அதே போல் வயது போகின்ற போது எங்களுடைய எண்பின் மாற்றம் எண்பு தேய்வு ஏற்படுகின்றது. அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ், கழுத்தில் கூட எங்களுக்கு செர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ் என்று சொல்வார்கள், அது கழுத்தில் வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ். இவ்வாறு எங்களுடைய செர்வைக்கல் ஸ்பாண்டைலோசிஸ் கழுத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருக்கலாம். அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு இந்த கழுத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை என்று பார்க்கின்ற போது பிறக்கின்ற குழந்தைகளை வெளியே எடுக்கின்ற போது அவருடைய கழுத்து தசை இறுக்கமடைது. பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா சில ஆட்கள் ஒரு பக்கம் சரிஞ்சு தான் இருப்பார்கள். அப்போ அவருடைய தசைகள் இறுக்கமடைவதால் அவர்களுக்கு மற்ற ரெண்டு பக்கம் திருப்பி பார்க்கவோ அல்லது குழந்தை பால் குடிக்கவோ முடியாமல் போகின்றது. அந்த வலி இறுக்கம் அடைகின்றது. இதை நாங்கள் டோட்டிகோலிஸ் என்று சொல்வார்கள். அதிகமாக எங்களுடைய வைத்தியசாலைக்கு இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்றது. அதே மாதிரி கழுத்திலிருந்து கீழே வருகின்ற போது எங்களுடைய கழுத்து நரம்பு, இந்த நரம்பு இழுபடுகின்ற போது பிள்ளைகளுக்கு கை வளைந்து போகின்றது. அதை நாங்கள் ஏர்ப்ஸ் பல்சின்னு சொல்லுவார்கள். அப்போ இவ்வாறு ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதே மாதிரி எங்களுடைய தோல் மூட்டை எடுத்துக்கொண்டால் தோல் மூட்டில் ஃப்ரோசன் ஷோல்டர், இது அதிகமாக இந்த வயது 40-50 வயதை தாண்டுகின்ற போது நீங்கள் கேட்டீர்கள் சொன்னால் அவர்களுக்கு டயபெட்டிக் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும். அதே மாதிரி இந்த தோல் மூட்டு உறைதல், அந்த ஃப்ரோசன் ஷோல்டர், அவர்களுக்கு இப்போ நாளாந்த செயற்பாடுகளை கூட கையை உயர்த்தி தலையை சீவவோ அல்லது பெண்களாக இருந்தால் சட்டையை பூட்டவோ அவருடைய நாளாந்த செயற்பாடு பாதிக்கப்படுகின்றது. இதற்கு கூட இயன் மருத்துவத்தில் அதற்குரிய சிகிச்சைகள், அந்த வலியை நாங்கள் எவ்வாறு குறைத்து கொள்ளலாம், இப்போ மெடிசினோடு எங்களுடைய வைத்திய ஆலோசனையோடு நாங்கள் என்னென்ன முறையான பயிற்சிகள் செய்கின்ற போது அவர்களுடைய நிலையை பழைய நிலைக்கு கொண்டு வரலாம். அதே போல் கை நாங்கள் தோல் மூட்டு பார்த்தோம். அதே மாதிரி எங்களுடைய முழங்கையை எடுத்துக்கொண்டால் அதிகமாக இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவர்களுக்கு, டென்னிஸ் விளையாடுறவர்களுக்கு இந்த தசை இழுபடுது. அப்போ அதன் போது கூட நாங்கள் உடனடியாக அவர்களுக்கு என்னென்ன வகையான சிகிச்சை செய்ய வேண்டும். அதே நேரம் அவர்களுக்கு மேலும் இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு அடுத்த நாள் ஸ்போர்ட்ஸ் விளையாட வேண்டும்னு சொன்னால் அவர் அந்த டெஸ்ட்டுக்கு போக வேண்டியும் என்றால் உடனடியாக நாங்கள் என்ன வகையான சிகிச்சை செய்ய வேண்டும். அதே மாதிரி இந்த டென்னிஸ் எல்போ மாதிரி இந்த பக்கத்துக்கு கோல்ஃபர்ஸ் எல்போன்னு சொல்லுவார்கள். அது கூட அதிகமாக இந்த விளையாட்டுத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு வருகின்றது. இதை தாண்டி நாங்கள் கீழே போகின்ற போது எங்களுடைய காப்பல் டனல் சிண்ட்ரோம்னு சொல்வார், எங்களுடைய கைமூட்டில் இந்த இடத்தில் அதுவும் இந்த பெண்களுக்கு தான் அதிகமாக வருகின்றது. பெண்களுக்கு அதிகமாக இந்த மூட்டுவாதமாக இருக்கலாம் அல்லது மூட்டு தசைகள் சம்பந்தமான பிரச்சனை அதிகமாக வருவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் பெண்களில் இருக்கின்ற இந்த ஈஸ்ட்ரஜன் ஹோமோன். ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் 40-45 வயதை அவர்களுடைய மாதவிடாய் சக்கரம் நிற்கின்ற தருவாயில் சடுதியாக இந்த ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் குறைந்து விடுகின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது இந்த எலும்பு, இந்த தசைகள், இந்த பிரச்சனை எல்லாம் அதிகமாக இருக்கின்றது. இந்த காப்பல் டனல் சிண்ட்ரோம் போகின்ற நரம்பை அமர்த்துவதால் எங்களுடைய முதல் 3 பெருவிரல், நடுவிரல், இந்த 3 விரலுக்கும் விறைப்பு வரும்.
அவர்கள் சொல்லுவார்கள் தங்களுக்கு ஒரு சின்ன பொருளை கூட தூக்கி வேலை செய்ய முடியாமல் இருக்கின்றது, அல்லது இடியப்பம் புளிய முடியாமல் இருக்கின்றது, அல்லது உடுப்பு துவைக்க முடியாமல் இருக்கின்றது. இதுகளெல்லாம் இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோத்தில் வர பிரச்சனைகள். அது வந்து பிரெக்னன்சி காலத்தில் கூட அவர்களுக்கு வரலாம். என்னென்னு சொன்னால் பிரெக்னன்சி காலத்தில் வந்து ஹோமோனின் தாக்கத்தினால் இந்த இடங்களில் வந்து குதிகால் மற்றது இந்த மணிக்கட்டில் வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் அதிகமாக இருக்கிறதால இந்த இடத்தில் வந்து ஒரு வீக்கம் ஏற்பட்டு அவர்களுக்கு கூட இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் ஏற்படலாம். ஆனால் அவர்களுடைய காலம் அந்த பவா கிடைச்ச பின்னர் அந்த இது வந்து சாதாரணமாக நோமலாகி விடும். சிலருக்கு இருக்கலாம், பெரும்பான்மையாக அது வந்து பழைய நிலைமைக்கு வந்துவிடும். அப்போ இவ்வாறு இந்த நாங்கள் எங்களுடைய தோல்மூட்டு, கழுத்து, தோல்மூட்டு இவ்வாறு பார்த்து கொண்டு வந்தோம். அதே மாதிரி எங்களுடைய முகத்தை பார்ப்போம். நாங்கள் எங்களுடைய முகத்தில் பார்க்கின்ற போது எங்களுடைய கழுத்தின் பின்னிற்கு இருந்து வருகின்ற நரம்பு, இதை நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுடைய 12 சோடி நரம்பில் வந்து 7வது நரம்பு, அதில் வந்து இந்த முக நரம்பு சொல்லுவார்கள். அந்த நரம்பு கூட அமுக்கம் ஏதும் ஏற்படுவதால் எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏதாவது வருவதனால அது வந்து நாங்கள் பெல்ஸ் பல்சி, அதற்கு கூட நாங்கள் இந்த பிசியோதெரப்பி மூலம் நாங்கள் தீர்வு காண அவர் கேளிர் பகுதியோடு யாவரும் கேளிரில் இன்றைய தினம் நாங்கள் இயன் மருத்துவம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். முடிந்தவரை நாங்கள் இந்த எங்கெங்கு என்னென்ன பகுதிகளில் எவ்வாறான மூட்டு வலிகள், எவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, இந்த இயன் மருத்துவம் எப்போதெல்லாம் தேவைப்படுகின்றது என்பது பற்றி பேசியிருந்தோம். இருந்தாலும் முக்கியமான பிரச்சனை அனைவரும் சொல்லக்கூடியது மூட்டு வலி என்பது. ஆக நாங்கள் அதை இன்னும் தொடவில்லை என்று நினைக்கின்றேன். அதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். சரி, நாங்கள் எங்களுடைய பாடி ஒவ்வொரு பகுதியை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்ற போது எங்களுடைய கழுத்து பார்த்தோம், அதை கீழே வந்து எங்களுடைய முள்ளந்தண்டு இருக்கின்றது. முள்ளந்தண்டும் அதிகமாக முதுகு வலின்னு சொல்லுவார்கள். அது வயது முதிர்ந்தவர்கள் அன்று மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் தொடர்ச்சியாக இருந்து வேலை செய்கின்றவர்கள் முதுகு வலி. சிலருக்கு அந்த முள்ளந்தண்டு வெளித்தள்ள, அதாவது அந்த முள்ளந்தண்டில் இருக்கின்ற அந்த டிஸ்க் வந்து டிஸ் பல்ஜ்னு சொல்வார்கள். அதிகமாக நீங்கள் கேட்டீர்கள், ஒரு 25-30 வயது உடையவர்களுக்கு கூட இந்த டிஸ் பல்ஜ் வருவதற்கான சந்தர்ப்பங்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால் எங்களுடைய முள்ளந்தண்டு கொடுக்கின்ற அந்த ப்ரெஷர், அமுக்கத்தின் காரணமாக அந்த மசில்ஸ் வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த டிஸ்க் வந்து வழித்தள்ளப்படுகின்றது. அப்போ அதன் காரணமாக கூட எங்களுக்கு முதுகு வலி வரலாம். அதே மாதிரி சிலருக்கு வந்து அந்த முதுகு வலி கால்களுக்கு கூட தொடர்ச்சியாக செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதை சொல்லுவோம் சயட்டிக்கான்னு சொல்லுவோம். எங்களுடைய நரம்பு அமர்த்தப்படுகின்ற போது எங்களுக்கு கால்களுக்கு சப்ளை பண்ணுற இது வந்து குறைகின்றது. அப்போ அந்த ஒரு வகையான முதுகு வலி இருக்கின்றது. அதே மாதிரி எங்களுடைய முதுகு வலி நாங்கள் ஃப்ராக்சர், அதாவது முறிவு ஏற்படுகின்ற போது சிலர் மேலே இருந்து விழுந்து விடுவார்கள், அல்லது பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி விடுவார்கள். அவர்களுக்கு கூட எங்களுடைய அந்த எலும்பை நாங்கள் எவ்வாறு பழைய நிலைமை கொண்டு வருவது, எங்களுடைய தசைகளை எவ்வாறு வலுப்படுத்துவது, அதே மாதிரி எங்களுடைய முள்ளந்தண்டு என்று பார்க்கின்ற போது ஒஸ்டியோபோரோசிஸ் அது அதிகமாக இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற, அதுவும் அதை நாங்கள் சொல்லுவோம் சைலண்ட் கில்லர். அதாவது அவர்களுக்கு அந்த ஒஸ்டியோபோரோசிஸ் வருகின்றதுன்னு சொல்லி அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். சிலர் 50-55 வயதை தாண்டுகின்றது போகின்ற போது அவர்களுக்கு வந்து அந்த ஒஸ்டியோபோரோசிஸ் இருக்கின்றது தெரியாமல் இருக்கின்றது. அவர்களை ஏதாவது விழுந்தால் அவர்களுக்கு தெரியும், அல்லது வேறு ஏதாவது ஸ்கிரீனிங் டெஸ்ட் நாங்கள் அந்த போன் மினரல் டென்சிட்டி, அந்த அடர்த்தியை அளக்கின்ற போது நாங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். அதற்கெல்லாம் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக என்னென்ன செய்ய வேண்டும், எவ்வாறு நாங்கள் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், எங்களுடைய நாளாந்த பயிற்சிகள் எவ்வாறு இருக்க வேண்டும், அதெல்லாம் இந்த எண் மருத்துவத்தில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம். அதே போல் நாங்கள் கீழ் நோக்கி வருகின்ற போது எங்களுடைய ஹிப், இடுப்பெலும்பு, அதில் நோய் வலிகள் ஏற்படலாம், அல்லது நாங்கள் எங்களுடைய தசைகள் இழுபடலாம். அவ்வாறான பிரச்சனை வருகின்றது. அதிகமாக இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜரி, ஹேம்ஸ்ட்ரிங், அந்த மசில்ஸ் இழுபடுதல், அதுகள் எல்லாம் அதிகமாக இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து மிக முக்கியமாக இருக்கின்றது. எங்களுடைய அங்கே இருக்கிற டீமுக்கு முக்கியமாக இருக்கிற இந்த இயன் மருத்துவர். அவர்தான் அவர்களை திருப்பி பழைய நிலைமைக்கு அந்த பயிற்சிக்கு போகலாமா அல்லது அவரை நிப்பாட்ட வேண்டுமான்னு சொல்லி தீர்மானிக்கிற வந்து எங்களுடைய இயன் மருத்துவராக இருப்பார். அதற்கு கீழே போகின்ற போது எங்களுக்கு அதிகமாக நாங்கள் கதைக்க வேண்டிய பிரச்சனையாக இருக்கின்றது இந்த ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது மூட்டு வாதம் அல்லது மூட்டு அழற்சி வாதம். இதில் எங்களுக்கு ஏன் இது இந்த மூட்டில் எல்லாரும் நோவுதுன்னு சொல்லுகின்றார்கள்? அவர்களுக்கு பரம்பரை ரீதியாக இது வருகின்றதா? சிலருக்கு பரம்பரை ரீதியாக கடத்தப்படலாம்.
அல்லது எங்களுக்கு நாங்கள் அதிகமாக நடக்கின்றோமா, கூடுதலாக நடந்தாலும் சிலருக்கு வருகின்றது. எங்களுடைய போன் அந்த என்பின் தன்மை பொறுத்து மாறுகின்றது. அப்போ நாங்கள் எங்களுடைய போன்ஸுக்கு இடையிலேயே வந்து அந்த அழற்சி தொடர்ச்சியாக இருக்கின்ற போது அந்த உள்ளே இருக்கின்ற கசி இழையங்கள் வந்து மாற்றமடைகின்றது. இதனால் அந்த ஜாயிண்ட் ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த இடைவெளி வந்து குறைகின்றது. அவ்வாறு குறைகின்ற போது அவர்களுக்கு சாதாரணமாகவே ஒரு குந்திட்டு எழும்புறது கூட சரியான பெயினாக இருக்கும். சிலர் எழும்பி நடக்கைக்குள்ள காலை வைக்க முடியாமல் கூட இருக்கின்றது. அப்போ இவர்களுக்கு நாங்கள் அந்த தசைகளை வலுப்படுத்துவதற்கு நாங்கள் என்ன பயிற்சி செய்ய வேண்டும், அவர்களுடைய வலியை நாங்கள் எவ்வாறு குறைக்க வேண்டும். சிலர் வந்து அது வயது வந்துட்டு தானே எப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி விட்டு விடுவார்கள். இவ்வாறு எங்களுடைய அந்த என்ன சொல்றது, நாங்கள் எல்லாம் தெரியும் என்ற அந்த தற்போக்கு தன்மை வந்து பின்னர் வந்து அவர்களுக்கு சத்திர சிகிச்சை நிலைமைக்கு போக வேண்டிய நிலை கூட வரும். அதை நாங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் என்று சொல்லுவார்கள். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் செய்த பின்னர் கூட பழைய நிலைமைக்கு நடப்பதற்கோ அவளுடைய சாதாரண செயற்பாடுகளை செய்வதற்கு இந்த எண்முறை மருத்துவம் உதவுகின்றது. இவ்வாறு நாங்கள் கீழ் நோக்கி பார்க்கின்ற போது எங்களுடைய குதி, அதுவும் அதிகமாக இந்த பெண்கள் அதிகமாக அவர்களை அழகுபடுத்துவதற்கு இந்த ஹீல்ஸ் அணிவார்கள். அவர்களுக்கு வரக்கூடிய முதலாவது பிரச்சனை இந்த குதிவாதம். அதாவது இந்த ஹீல் அடியில் வந்து படுத்துட்டு எழும்பைக்குள்ள கீழே காலை வைக்க முடியாத அளவுக்கு இந்த வலி, காலை நாங்கள் ஒரு 2-3 ஸ்டெப் கூட வைக்க முடியாமல் அந்த குதிவாதம். இவர்கள் இந்த அழகை பார்க்கின்றாலும் தங்களுடைய கால் அந்த தசைகள் ஆரோக்கியத்தை பார்ப்பதில்லை. அப்போ நாங்கள் என்ன சொன்னால், ஏன் அந்த ஹீல்ஸ் போடுறது பிழைன்னு சொல்ல வரையில் அந்த ஹீல்ஸ் தொடர்ச்சியாக அணிகின்ற போது எங்களுக்கு குதிக்கு மேலே இருக்கின்ற தசை வந்து இறுக்கமடைகின்றது. அவ்வாறு அந்த இறுக்கமடையக்குள்ள இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 30-40 வயதை தாண்டுகின்ற போது அவர்களுடைய என்பின் தன்மையும் மாறுகின்றது. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி அவர்களுடைய ஓமன்களின் தாக்கமும் மாறுகின்றது. இவ்வாறு இருக்கின்ற போது அவர்களுக்கு இந்த குதிவாதம், அதை ஆங்கிலத்தில் இந்த மெடிக்கல் டேர்மில் வந்து பிளான்டா ஃபேஷைட்டிஸ்ன்னு சொல்லுவார்கள். அவருடைய குதி கீழே வைக்க முடியாத அளவுக்கு வலியாக இருக்கும். அப்போ அவர்களை கூட நாங்கள் எவ்வாறு இந்த பயிற்சிகள் செய்து, இந்த எண்முறை மருத்துவத்தில் என்னென்ன வகையான பயிற்சிகள் இருக்கின்றது, என்னென்ன நாங்கள் செய்ய வேண்டும், எவ்வாறு நீங்கள் பாதணிகள் அணிய வேண்டும். ஷூ கூட சிலருடைய பாதத்தை பார்த்தா தட்டையான பாதமாக இருக்கும், வளைவு குறைவாக இருக்கும். அப்போ அவர்கள் கூட அவர்களுடைய அந்த பாதத்தின் வளைவை எவ்வாறு மாற்ற வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் அந்த மோடிஃபை பண்ணி என்ன மாதிரி ஷூ தேவை, என்ன மாதிரி ஷூ போட வேண்டும், இருக்கின்ற போது முதுகு எவ்வாறு இருக்க வேண்டும், இதுகளெல்லாம் அதை நாங்கள் சொல்லுவோம் ஏகனோமிக். அதாவது எங்களுடைய ஒரு வேலைத்தளமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம். அவர்கள் இப்போ தையல் வேலை செய்கின்றவர்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு கழுத்து வலி அதிகமாக இருக்கும், கம்ப்யூட்டர் வேலை செய்கின்றவர்களுக்கு முதுகு வலி அதிகமாக இருக்கும். இவ்வாறு நாங்கள் அவர்களுக்கு எவ்வாறான பொசிஷனில் இருக்க வேண்டும், எந்த வகையான சேர் நாங்கள் பாவிக்க வேண்டும் என்றதெல்லாம் நாங்கள் ஒவ்வொருவருடைய அவர்களுடைய வேலை ஆக்குபேஷனில் கூட இந்த இயன்முறை மருத்துவம் மிகவும் முக்கியத்துவம் வைக்கின்றது. எங்களுடைய நாளாந்த செயற்பாடு கூட இந்த பிரச்சனைக்கு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. அதேவேளை நாங்கள் இப்போது நீங்கள் முன்னமே கூறியிருந்தீர்கள் எந்த விடயத்துக்காக நாங்கள் எப்படியான சிகிச்சை முறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது என் மருத்துவத்தில் இருக்கின்றது என்று. ஆக அந்த சிகிச்சை முறைகள் எப்படியாக இருக்கின்றது அதை பற்றி கூறுங்கள். இந்த சிகிச்சை முறைக்கு போகிறதுக்கு முன்னர் அதிகமாக அடுத்த எங்களுக்கு சிலருக்கு தெரியாமல் இருக்கும், இந்த இயன் மருத்துவம் வந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவு, இந்த ஐசியூவில் வேலை செய்கின்றார்களா, ஏன் அவர்களுக்கு ஏன் தேவைப்படுகின்றது, அவர்கள் நீங்கள் நினைக்கலாம் இந்த COVID-19 கூட இயன்முறை மருத்துவம் மிக முக்கியமாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் அந்த எங்களுடைய லங்ஸ், எங்களுடைய நுரையீரல் உள்ளே இருக்கின்ற இந்த சளித்தன்மை, நியூமோனியாக இருக்கலாம் அல்லது சிலருக்கு இந்த பைபாஸ் சர்ஜரி செய்த பின்னராக இருக்கலாம். அவர்களுடைய அந்த லங்ஸினுடைய லங் கெப்பாசிட்டின்னு சொல்வார், அந்த நாங்கள் சுவாசித்து விடுகின்ற அளவு எங்களை அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலம் நாங்கள் அதற்குரிய பயிற்சிகளை செய்து எவ்வாறு அவர்களை பழைய நிலைமை கொண்டு வருவது என்று கூட இருக்கின்றது. அவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த COVID-19 அந்த இதில் கூட இந்த சளி, இருமல் அதுகளை நாங்கள் அவர்களுடைய சுவாசத்தை ஈஸியாக, அதாவது ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் ஏற்படக்குள்ள தான் அவர்களுக்கு வந்து செயற்கை சுவாசம் கொடுப்பார்கள். அந்த செயற்கை சுவாசம்
கொடுக்காமல் நாங்கள் அவர்களை தப்பிக்க வைப்பதற்கு இந்த இயன்முறை மருத்துவம் மிகவும் முக்கியம். ஏனென்றால் இது வந்து சிலருக்கு தெரியாமல் இருக்கின்றது. இவர்கள் இதிலேயே போய் என்ன செய்ய போகின்றார்கள், அல்லது இந்த COVID-19 இவர்களுக்கு என்ன பங்கு இருக்கின்றதுன்னு சொல்லி, அதாவது எங்களுடைய அதாவது நாங்கள் ஒரு டீம் என்று சொல்லுகின்ற போது ஒருவர் மட்டும் அங்கே தனியாக வேலை செய்ய முடியாது. அதாவது மெடிக்கலில் வந்து மிகவும் எங்கள் ஒரு குழுவாக இருக்க வேண்டும். அதாவது கன்சல்டனாக இருக்கலாம், அல்லது டாக்டராக இருக்கலாம், ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கலாம், அல்லது மைக்ரோபயாலஜிஸ்டாக, எல்லாரும் ஒன்றடியாக வேலை செய்கின்ற போது தான் அந்த பேஷண்ட் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு, பழைய நிலைமைக்கு போக முடியும். ஒருவர் மறுத்தால் கூட அங்கே அந்த சக்ஸஸ் வந்து சரியாக வர மாட்டாது. சிறப்பு. அதேவேளை நான் முன்னமே கேட்டிருந்தேன் அந்த சிகிச்சை முறைகள் பற்றியதாக, அதை பற்றி பேசலாம். ஆமாம், சிகிச்சை முறை என்று நாங்கள் போகின்ற போது ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு விதமான சிகிச்சை. உதாரணமாக நாங்கள் சின்ன பிள்ளையிலிருந்தே போகலாம். இப்போ சிறுவர்கள் என்று பார்க்கின்ற போது அவர்களை நான் சொன்ன மாதிரி கர்ப்பிணி தாய்மாரில் வயிற்றிலேருந்து குழந்தை பிறக்கின்ற போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஒன்று குழந்தை தலை பெரிதாக இருக்கலாம், அல்லது குழந்தை கட்டாயம் அந்த வெயிட்டை தாண்டி விட்டது, அல்லது உடனடியாக குழந்தையை வெளியே சீச பண்ணி எடுக்க வேண்டும். இந்த வேளையில் குருதி வந்து பிளட் வந்து மூளைக்கு செல்லுகின்ற அளவு வந்து குறைவாக இருக்கின்ற போது அந்த குழந்தையின் மூளை, அந்த இம்மச்சுவர் பிரெயின், அந்த வளர்ச்சி அடையாத அந்த மூளைக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டுகின்றது. இதனால் அந்த குழந்தைக்கு கைகள் இறுக்கமாக வரலாம், அல்லது அந்த குழந்தைக்கு கால்கள் வளைவு இருக்கலாம், அல்லது கால்கள் இறுக்கத்தன்மை இருக்கலாம். அந்த குழந்தையை நாங்கள் எல்லோரும் வந்து தாய்மார் நினைக்கிற வந்து தன்னுடைய குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை பழைய எல்லா செயற்பாடுகளும் செய்ய வேண்டும். இப்போ 2 மாதத்தில் அந்த குழந்தை 2 பக்கம் திரும்ப வேண்டும், அல்லது 6 மாதத்தில் அந்த குழந்தை இருக்க வேண்டும், சிரிக்க வேண்டும். எல்லோருடைய தாய் தந்தையினும் அது ஒரு அவா. அப்போ இவ்வாறு இருக்கின்ற போது இவ்வாறான குழந்தைகளுக்கு வந்து அதுகள் வந்து இல்லாமல் போய்விடுகின்றது. 6 மாதம் ஆகினாலும் அல்லது 1 வயசு ஆகினாலும் சில குழந்தைகள் இருக்கிறதுக்கு கூட கஷ்டப்படுவின. அப்போ அந்த குழந்தையை அவர்களுடைய சாதாரண செயற்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இந்த இயன்முறை மருத்துவம் மிகவும் முக்கியத்துவம் வகிக்கின்றது. அதாவது இந்த பயிற்சிகள் மூலம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற இந்த தாயை எவ்வாறு தூக்குறேன்னு சொல்லிக் கொடுப்போம். மற்றது அவர்களை எவ்வாறு இருப்பாட்ட வேண்டும், என்னென்ன முறைக்கு நீங்கள் பயிற்சிகள் விளையாட்டு சாமானை கொடுத்து எவ்வாறு அந்த குழந்தையை ஊக்குவிக்க வேண்டும். ஸ்டிமுலேஷன் நாங்கள் கொடுக்குற வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் தான், ஆனால் அந்த பிள்ளை தான் அதை மூளைக்கு சென்று அந்த வாங்கி அது பழைய நிலைமைக்கு வருவதற்கு மிக முக்கியமாக அந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவர்களுக்கு அதிகமாக பயிற்சிகள் மூலம்தான் நாங்கள் அந்த சிறுவர்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வரும். பழைய நிலைமைன்னு சொல்லுகின்ற போது அந்த குழந்தை சாதாரண குழந்தையின் வளர்ச்சி படிக்கும் அந்த குழந்தைக்கும் நாங்கள் ஓரளவு அந்த குழந்தையை தள்ளி நாங்கள் அதை செயற்பாடுகளை செய்கிறதுக்கு வைக்கிறோம். அதே போல் நாங்கள் அந்த குழந்தைன்னு சொல்லி பார்க்கின்ற போது சிலருக்கு வந்து 4 வயது மட்டும் நல்லா நடந்து கொண்டிருப்பார்கள். 4 வயதின் பின்னர் திடீரென்று நடக்க முடியாமல் போய்வின்றது. இதை நாங்கள் மஸ்குலோ டிஸ்ட்ரோபின்னு சொல்வார்கள், தசை வலுவிழப்பு. இது வந்து எங்களுடைய குடும்பத்தின் பரம்பரை ரீதியாக வருகின்றது. இது வந்து இப்போ ஆண்களுக்கு அதிகமாக வருகின்றது, பெண்களை தவிர. பெண்கள் வந்து காவியாக இருக்கின்றார்கள், ஆண்களுக்கு அதிகமாக வருகின்றது. இது கூட இந்த பரம்பரையாக வருகின்றதால திடீரென்று அவர்களுக்கு தெரியாத நடந்த பிள்ளை 4 வயது மட்டும் நல்லாக நடந்தது, பின்னர் அதற்கு ஏன் இயலாமல் இருக்கின்றது. அப்போ இதை வந்து எங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜெனட்டிக் அந்த பரம்பரை அழகு மாற்றம் ஏற்படுகின்றது. அவ்வாறு ஏற்படுகின்ற போது அந்த குழந்தைக்கு இருந்துட்டு எழும்புறதுக்கு சரியான கஷ்டமாக இருக்கு. அப்போ ஸ்கூலெல்லாம் அந்த மொண்டசரி எல்லாம் போய் நல்லா இருந்த பிள்ளை ஏன் இந்த பிள்ளை திடீரென்று அவர்களுக்கு அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு நாங்கள் என்னென்ன பயிற்சிகள் செய்ய வேண்டும். அதே மாதிரி அந்த குழந்தை இன்னும் மோசமடையாமல் இருப்பதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும். இவ்வாறு ஒரு வகையான கேட்டகரி. அதே மாதிரி இப்போ அதிகமாக இந்த ஓட்டிசம்னு சொல்லுவார்கள். பிள்ளைகள் நாங்கள் அதிகமாக ஃபோனை கொடுத்து விடுகின்றோம். நாங்கள் ஏதாவது வேலை செய்வதற்காக 2 பேரும் வேலை, பிள்ளைக்கு நாங்கள் ஃபோனை கொடுத்து விட்டோம். இந்த ஃபோன் கொடுத்தவுடன் கார்ட்டூனை பார்க்கின்ற இதுகள் சில வேளை நல்லதுகளும் இருக்குது, எல்லாத்துலேயும் நல்லதும் இருக்குது, கூடாதும் இருக்குது. ஆனால் அந்த ஃபோன் வந்து எங்களுடைய அந்த சோஷியல் இன்டராக்ஷன், அந்த நாங்கள் இப்போ நான் கூப்பிடைக்குள்ள மகள் என்று கூப்பிடைக்குள்ள அந்த குழந்தை திரும்பி பார்க்க வேண்டும். இப்போ இது வந்து அந்த பிள்ளை வந்து ஒரே டிரெக்ஷன், இந்த டிவின்னு சொன்னால் ஒரே டிரெக்ஷன், அதுக்கு ஒரு இதொண்டு இல்லை, அது வந்து ஒரு மறுமொழி சொல்லாது. அப்போ அவ்வாறு இருக்கின்ற போது அந்த குழந்தை
அதிலேயே தேங்கி அது ஸ்க்ரீன் அடிக்டட் அது பின்னர் இந்த ஓட்டிசத்துக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இப்போ அதிகமாக வெளிநாடுகளிலும் இங்கேயும் இந்த ஓட்டிசம்ன்றது மிகவும் கூடிக்கொண்டே போகுது. இது தாய் தகப்பனிலேயும் மிகவும் முக்கியமான ஒரு பங்கு. அவர்களுடைய வழிநடத்தல் தான் அந்த குழந்தையை. அதை நானும் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். பொதுவாக வீடுகளில் பொது குழந்தைகள் என்றால் விழுவார்கள். ஒரு வயதிற்கு பிற்பாடு வரை அவர்களாக இயங்க முடியாது. அவ்வாறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அல்லது விழுகின்ற போது எலும்புகள் சில வேளைகளில் ஏதேனும் சவ்வுகள் ஏதோ ஒரு பிரச்சனை அவர்களுக்கு வருகின்ற போது உடனடியாக வைத்தியரை நாடும் முன்பாக ஒரு பெற்றோராக இருந்து கொண்டு அவர்கள் செய்ய வேண்டிய விடயம் என்ன? அதாவது ஒரு முதலுதவியாக ஒரு பாடசாலை ஆசிரியராக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், அவர்கள் செய்ய வேண்டிய விடயங்கள். நிச்சயமாக இப்போ ஒரு குழந்தை ஸ்கூலில் எடுத்துக்கொண்டா நாங்கள் இப்போ ஸ்கூலில் கூட இந்த இப்படி அவேர்னஸ் ப்ரோக்ராம் செய்வோம். ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நினைக்கிறோம் டீச்சர்ஸுக்கு ஏன் இதை பற்றி நாங்கள் மெடிசினை பற்றி ஏன் சொல்கிறோம். அப்போ வீட்டில் இருந்து பாடசாலையில் அதிகமான நேரம் இருக்கின்றார்கள். அப்போ அவர்களுக்கு சில வேளை விழுந்து விடலாம், முழங்கால் வீக்கம் ஏற்படலாம், அல்லது சவு பிறண்டு விடலாம். உடனடியாக ஐஸோ ஏதோ ஒன்று வைத்து அந்த தற்காப்பு செய்கின்றது பின்னுக்கு வேறு பிரச்சனை வராமல் நாங்கள் தடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அந்த குழந்தையினுடைய ஆக்டிவிட்டி ஏதாவது மாறுகின்றது. இப்போ அந்த குழந்தை இப்போ நாங்கள் படிப்பிக்கின்ற போது சொல்லுகின்ற போது அந்த குழந்தை எங்களை பார்க்குதில்லை, அதாவது பிளாக் போர்டில் ஒன்று எழுத போது வேறு யோசனையில் இருக்குது. அது எல்லாருக்கும் அந்த கன்சன்ட்ரேஷன்ன்றது வேறு, பட் அந்த எங்களை நாங்கள் சொல்கிறத பார்க்குறதுன்றது வேறு. கன்சன்ட்ரேஷன் இப்போ நாங்கள் சில வழியில் வேறு ஒன்றை யோசிச்சு கொண்டிருக்கிறதால கன்சன்ட்ரேஷன் மாறுபடலாம். ஆனால் இது டிஃப்ரெண்ட். அது டீச்சர்ஸு கண்டுபிடிச்சிருக்கணும். சொன்னால் இப்போ எல்லா பிள்ளைகளும் ஒரு ஆக்டிவிட்டி அதை இப்போ சும்மா படிக்கக்குள்ளே நாங்கள் சொல்லலாம் அந்த பிள்ளை அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, பட் ஒரு குரூப் ஆக்டிவிட்டி கொடுக்குறோம், ஒரு இதை ஒன்று ஒட்டுங்கோ அல்லது ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு சொல்லிக்கலாம். அந்த குழந்தை எப்போதும் பின்தள்ளி நிற்கும், அல்லது அந்த ஆக்களோட விடுபட்டு தனித்து நிற்கின்ற. இதுதான் அந்த ஓட்டிசத்தின் முதலாவது அறிகுறி. அதாவது என்னத்திலையும் ஒரு விருப்பம் இல்லை, இப்போ அது செய்யணும் அது இதண்டோணுமென்ட்டு. ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. இந்த ஃபேனை பார்த்து கொண்டே இருப்பார்கள், அல்லது சிலர் என்ன சில்ல கவுட்டு விட்டுட்டு சில்ல சுத்தி கொண்டே இருப்பார்கள். ஒரே செயற்பாட்டை தொடர்ந்து செய்கின்ற தன்மை. அதே மாதிரி அவர்கள் அந்த கதைக்கிறத கூட ஒரே வேர்ட்ஸை அப்படி ஏதாவது ஒரு வேர்ட்ஸை ரிப்பீட் பண்ணிக்கொண்டே இருப்பினோம். அதுக்கு ஒரு இதொண்டு இல்லை, அதுக்கு ஒரு விளக்கம் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் அதையே ரிப்பீட் பண்ணி கொண்டு இருப்பினோம். அவ்வாறு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்ரெசிவாக இப்போ ஏதாவது ஒன்று சொன்னோன்னு தலையை கொண்டே அடிப்பினோம், இல்லை தலையை சுவரில் இது பண்ணிக்கணும், பின்னுக்கு நொக் பண்ணிக்கணும், ஏதாவது ஒரு ரிப்பீட்டிவ் இப்போ கையை ஒன்று மாறி மாறி செய்து கொண்டு ஏதாவது ஒரு ரிப்பீட்டிவ் ஆக்டிவிட்டி ஒன்று செய்து கொண்டு இருப்பார்கள். அப்போ அவர்களை நாங்கள் இந்த ஏர்லியாகவே முன்னரே அறிந்து அதை நாங்கள் நாங்கள் இந்த ஆசிரியர்களிடம் நாங்கள் அறிய முடியும். குழந்தை அதாவது தாய் தந்தை தனியாக நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு விட்டால் மட்டும் போதாது. அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி என்ன மாதிரி இருக்கின்றது, அதனுடைய ஆக்டிவிட்டி என்ன மாதிரி இருக்கின்றது எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது தான் எங்களுக்கு சமநிலையான ஒரு பூரணமான குழந்தை எங்களுக்கு இருக்கு. சிறப்பு. அதே வேளை நான் முன்னமே கேட்டிருந்தேன் அந்த முதலுதவிகள் சார்ந்து. ஏனென்றால் பெரும்பாலான பெற்றோர் ஒரு குழந்தை விழுந்து விட்டதென்றால் அந்த இடத்தில் வலிக்கின்றதா சரி என்று சொல்லி அதை சமாதானப்படுத்தி விடுவதோடு நின்று விடுகின்றார்கள். ஆனால் அதனுடைய விளைவு பிற்காலத்தில் இருக்குமா என்பது பலருக்கு தெரியாத ஒரு விடயமாகவே அந்த முதலுதவி என்பதை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும், எவையெல்லாம் முதலுதவியாக இருக்கக்கூடும், அதை நீங்கள் சுருக்கமாக கூறிவிட்டால். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ விழுந்த உடனே நாங்கள் ஐஸ் வைக்கலாம் அல்லது பேண்டேஜ் கட்டலாம். அது சில வழி இப்போ தலை அடிபட்டு விழுந்த உடனே நாங்கள் நினைக்கிறோம் தலை அடிபட்டுட்டு நாங்கள் சும்மா இது பண்ணி ஐஸை வச்சு இது பண்ணி, ஆனால் அந்த குழந்தை உடனடியாக சத்தி எடுக்குது, வாமிட் பண்ணுது, ஏதாவது ஒன்று செய்யுதுன்னு சொன்னால் உடனடியாக நாங்கள் வைத்தியசாலை கொண்டு போகணும். ஏனென்றால் மூளையில் அடிபடுகின்ற போது அவர்களுடைய உள்ளந்த இதுகள் கலங்குகின்றது, அதனால் அவர்களுக்கு அது வெளிப்பாடாக அந்த வாமிட்டிங் வருது. அப்போ அதை நாங்கள் உடனடியாக வைத்தியசாலை கொண்டே நாங்கள் செய்ய வேண்டும். அதே மாதிரி இந்த சிலர் குழந்தை நான் முதலுதவியோடு நாங்கள் இன்னொன்று கவனிக்க வேணும் என்ன சொன்னால் தண்ட குழந்தை குயிக்காக நடந்துட வேணும். சில நான் பார்த்துருக்கிறேன் 8 மாதத்துலேயே தண்ட குழந்தை நடக்குதுன்னு சொல்ல, அது உண்மையாக வேறு பிரச்சனையை கொண்டு வருது. அது கூட ஒரு முன்னெச்சரிக்கை. என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் பார்க்கணும் 8 மாதம் ஆகினோன்னு வேலை இதுக்காக என்ன செய்யணும்னா வாக்கரில் போட்டு விடுறது. வாக்கரில் போட்டோன்னா பிள்ளையின் உடம்பும் அந்த காலின் வளைவும் வித்தியாசப்படும்.
இப்போ ஒரு உடம்பான பிள்ளைன்னு சொன்னால் காலுக்குத்தான் அதில் பாரம் போகின்றது. அப்போ அந்த குழந்தைக்கு வளைவு ஏற்படுகின்றது அதிகமாக. நீங்கள் பாருங்கள், அந்த உடம்போட அந்த வளைவு அதிகமாக இருக்கின்றது. வெளி வளைவு, உள் வளைவு. அந்த பிள்ளைகளை பார்த்தோம்னா அந்த நொக்னி, மற்றது போலிக், இந்த 2 பிரச்சனையும் இருக்கின்றது. அது என்னென்னா இவர்கள் நினைக்கிறாலும் 9 வயசு 9 மாதம் டக்கண்டு பிள்ளை நடந்துடும்னு சொல்லி அது முயற்சி செய்கின்றதை தவிர அது நடக்கிறது அல்ல. அந்த குழந்தைக்கு தெரியும் அதனுடைய அந்த தசைகள் எவ்வாறு இதண்டி அந்த நிலைக்கு அது 9 மாதம் 10 மாதம் ஒன்றை பிடிச்சு கொண்டு நிற்கும். ஆனால் அது நடக்கிறன்றது நாங்கள் அதை கற்பனை பண்ணி எல்லாருக்கும் ஊக்குவிக்க நினைக்கின்றோம் அல்லவா? தவறான இப்போ நடக்கணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கின்றது. அதை நாங்கள் சிலர் அதீத நம்பிக்கை அல்லது அதீத அவான்னு சொல்லுவோம். அது குயிக்காக நடக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொல்லுவார்கள், பிள்ளை கொஞ்சம் ஒரு பக்கமாக பக்கல் மாதிரி இருக்குது, வளையிற மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம். இப்போ இதுகள் என்னன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அந்த வளைவு வந்து விட்டால் பின்னர் அதை மாற்றுவது கொஞ்சம் கடினம். அதுவும் ஒரு 4-5 வயசு வந்து விட்டால் பிறகு அந்த போன்ஸோட மாற்றம் இதண்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அதுகளெல்லாம் நாங்கள் தாய் தகப்பன், நான் சொல்கிறேன் பேரண்ட்ஸ், அதுக்கு இது நாங்கள் தாயில் மட்டும் நாங்கள் பழி சொல்ல முடியாது. 2 பேரும் பார்க்க வேண்டும். பெற்றோர்னு சொல்லுகின்ற போது தாய் தகப்பன் 2 பேரும் வீட்டில் அந்த குழந்தை எவ்வாறு இருக்க வேண்டும். மற்றது நான் இப்போது சொல்ல வேண்டிய என்ன பிரச்சனை சொன்னால், இப்போது முந்தி கூட்டு குடும்பமாக இருந்தது. அந்த ஓட்டிசம் வாரத்துக்கு இதுவும் ஒரு ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னால், முந்தி கூட்டு குடும்பமாக இருந்தது. எல்லோரும் கதைத்து கொண்டிருந்தார்கள், இதண்டி கொண்டிருந்தார். ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாரும் தனித்தனி வாழ்க்கை. இப்போ பிள்ளைக்கு கதைக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ விளையாடுறதுக்கோ ஒரு தரம் இல்லை. ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ அதோடையே இது பண்ணி அந்த குடும்ப சூழல் அதுவும் மிகவும் முக்கியம் இந்த ஓட்டிசம் பிரச்சனை வாரது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த முன்னெச்சரிக்கை, அது முதல் உதவி என்றது தனியாக இந்த மருத்துவம் மட்டுமல்ல. நீங்கள் அந்த குழந்தை பிறந்ததிலேருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும். நாங்கள் வளமையாக ஒரு மருத்துவரிடம் காட்டுகின்ற போது அந்தந்த காலத்தில் அந்த குழந்தையினுடைய வெயிட் சரியாக இருக்கின்றதா, நிறை சரியாக, இந்த ஹைட் சரியாக இருக்கின்றதா, அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி என்னென்ன படிகள் செய்கின்றன்னு சொல்லி நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். கவனிக்காமல் விட்டால் தான் இந்த பிரச்சனைகள் வேறு பிரச்சனைகள் வரும். சிறப்பான ஒரு கலந்துரையாடலாக அமைந்தது டாக்டர். பொதுவாகவே வளரும் பயிரை முளையில் தெரியும் என்று சொல்வார்கள். அதை நாங்கள் எப்போதும் எங்களுடைய தேகத்தோடு இணைத்து சிந்திப்பதே இல்லை. ஆனால் இப்போது இவர் கூறிய கருத்துக்களை நாங்கள் சிந்திக்கின்ற போது ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து நாங்கள் கவனிக்க வேண்டிய அத்தனை விடயங்களிலும் அந்த குழந்தைக்கான இயல்பான வளர்ச்சி என்பதும் உள்ளடங்கிய ஒன்று என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இயன் மருத்துவம் என்பதன் கீழ் இன்று நாங்கள் பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். அந்த கருத்துக்களை மிகவும் எளிமையாகவும் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை உதாரணங்களாகவும் காட்டி விளக்கம் அளித்த எங்களுடைய டாக்டருக்கு திரு வாகீசன் அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்தில் நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். நன்றி டாக்டர்.